Hello students, welcome to GA Max. Integration of rational algebraic functions. Rational algebraic functionsக்கு integrationsக்கு என்னென்ன ஃபார்முலான்றதை இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ rational algebraic functionsன்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த டினாமினேட்டர்ஸில் தான் இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி நமக்கு denominatorsல functions இருக்கும் and moreover they will be algebraic functions like this a square minus x square minus a square அப்புறம் a square plus x square இந்த மாதிரி functions இருக்கும். அதனால தான் அது rational algebraic functionsன்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லாமே ரொம்ப தரவாக படித்து வச்சுருக்கணும். ஃப்யூச்சரில் நீங்கள் 12th படிக்கும் போதும் சரி ஹையர் ஸ்டடீஸ் மேத்தமெட்டிக்ஸில் பண்ணும்பொழுதும் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So first formula is integral dx by a square minus a square x square. இந்த டைப்பில் இருக்கணும். டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் it should be like a square minus x square. இப்படி இருந்தால் the integration is equal to 1 by 2a. இந்த ஏங்கிறது என்னன்னா இந்த a ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டு. So 1 by 2a into log of modulus-குள்ள a plus x divided by a minus x plus c. 1 by 2a log mod a plus x by a minus x plus c. Okay. இங்க a square minus x square இருக்கா? இந்த a minus xங்கிற factor தான். அதை factorize பண்ணிக்கங்க. a square minus x square is equal to a plus x into a minus x ன்னு வரும்ல. இந்த a plus x numeratorல வருது. a minus x denominatorல வருது. Okay. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். And the second one is integral dx by root of integral dx by x square minus a square. இதோட ரிவர்ஸ் a square minus x square இருந்தா அந்த ஃபார்முலா x square minus a square இருந்துச்சுன்னா இங்கே எப்படி வருது அப்படின்னா அதே மாதிரி தான் 1 by 2a log mod உள்ள மட்டும் இங்கே எப்படி வரும் அப்படின்னா x minus a by x plus a. இப்போ ஃபேக்டர்ஸ் இந்த ஆர்டரில் x minus a by into இதை நீங்கள் x plus a அப்படின்னு எழுதுனீங்கன்னா இந்த x minus a நியூமரேட்டரில் வருது, இங்கே x plus a டினாமினேட்டரில் வருது. மற்ற 1 by 2a எல்லாம் அதே தான். ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த தேர்ட் ஃபார்முலா ஃபோர்த் ஃபார்முலாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா, நல்லா தரவா வச்சுக்கோங்க. dx by a square plus x squareன்னு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட இன்டெக்ரல் 1 by a tan inverse x by a plus c. ஓகே. இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சுனாலே, அதாவது இல்லைனா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா முன்னாடி ஒரு 1 by a வரும். இதை மறந்துடக்கூடாது. அண்ட் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை a அப்படின்னு வரும். ஓகே. ப்ளஸ் சின்னு வந்துடும். இதே இது நெக்ஸ்ட் ஃபார்முலா இன்டெக்ரல் dx by root of a square minus x square. ரைட். root of a square minus x square வந்துருச்சுன்னா ஃபார்முலா என்ன? sin inverse x by a. உங்களுக்கு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். integral dx by root of 1 minus x squareனா sin inverse xன்னு தெரியும் இல்லையா? sin inverse xன்னு தெரியும். ஸோ இங்கே a square minus x squareன்னு ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி வரும்? sin inverse x by aன்னு வரும். இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதுவும் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான், இதுவும் a ஸ்கொயர் தான் இருக்குது. பட் அங்கே 1 by a வரும். tan இன்வர்ஸில் 1 by a வரும். இங்கே இந்த 1 by a முன்னாடி வராது. அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஃபார்முலாவில் முன்னாடி 1 by a வராது. ஆங்கிள்குள்ளே மட்டும்தான் ரெண்டுமே x by aன்னு வரும். ஓகே. அந்த டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபார்முலாவை. நெக்ஸ்ட் ஒன் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் தான் இந்த சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா வரும். அதையும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரோ இருந்துச்சுன்னா ஃபார்முலா எப்படி வரும்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே லாக் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே மைனஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் ஃபார்முலாக்கு மைனஸ். ஓகே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க, தரவாக வச்சுக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.